ஹலோ சீதாவின் ஆர்வங்கள் வியூவர்ஸ். ஸோ நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னும். அண்ட் இப்போ வந்து நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு வந்து நான் நெல்லிக்காய் சாதம் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பார்க்கலாமா? என்ன சொல்றதுன்னு தெரியல அவனுக்கு. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். வெரி குட். ஓகே, டாடா சொல்லிடு. ஓகே, வாங்க நம்ம போய் பார்க்கலாம். பண்ணிடலாமா? நான் தேவையான பொருட்கள் எல்லாமே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் வந்து டைரக்டா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் விட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து கடுகு போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து கடுகு போடுறேன். எனக்கு அந்த கடுகோட ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும். அதனால 2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கடுகு கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டேன். இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து முந்திரி இதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ பச்சை மிளகா வந்து கீறி வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு 10, 15 பச்சை மிளகா. இதுதான் நமக்கு வந்து காரத்துக்கு. ஸோ அதனால 10, 15 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆனும். இந்த கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து நல்லா இதை வந்து வதக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமா போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்து நெல்லிக்காய் வந்து நான் கிரேட் பண்ணி போடாம நான் வந்து மிக்சியில அரைச்சு போட்டிருக்கேன். கொட்டை ரிமூவ் பண்ணிட்டு மிக்சியில போட்டு அரைச்சிட்டேன் நான். ஸோ அதையும் போட்டு இப்ப இது வந்து நல்லா ஒரு ப்ரௌனிங் ஆற ஸ்டேஜ் வரணும். அந்த ப்ரௌனிங் ஆற ஸ்டேஜ்ல கொஞ்சமா நெய் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால ஆப்வியஸா காரம் வந்து ஜாஸ்தி தெரியும் நமக்கு. ஸோ அதனால நெய் அதுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இது போட்டு இது நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ உப்பு போட போறோம். உப்பு வந்து கொஞ்சமாவே போட்டுக்கலாம். அப்பதான் நெல்லிக்காயோட ஃபிளேவர் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ்டா தெரியும். ஸோ நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான் வந்து உப்பு போட்டேன். லைட்டா உப்பு போட்டுட்டு இதை நல்லா வந்து வதக்க விடணும். இன்னும் ஒரு 2 செகண்ட் வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் வந்து அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுவோம். போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டா வதக்குனதுக்கு அப்புறம் நான் வந்து ரைஸ் வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 கப் ரைஸ் வந்து இதுக்கு தேவைப்படும். நான் எடுத்திருக்க நெல்லிக்காய் அளவு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கிராம்ஸ் நெல்லிக்காய் வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 2 கப்ஸ் ஆஃப் ரைஸ் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இதை போட்டு இப்ப ரைஸ் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொத்தமல்லி ஒரு ஒரு கை கட் பண்ணி வச்சிருக்கேன். ரஃபா தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்க வேணும்னா நல்லா ஃபைனா சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி போட்டீங்கன்னா ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். ஸ்டவ் வந்து சிம்லயே வச்சு நல்லா இது எல்லாமே ரைஸ், இந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேல லைட்டா துளியோண்டு உப்பு நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். ஏன்னா உப்பு கம்மியா தானே போட்டோம். ஸோ சுத்தமா உப்பே இல்லாத மாதிரியும் இருக்காது. நம்ம இந்த மாதிரி மேல லைட்டா தூவி விட்டுக்கிட்டோம்னா. அவ்வளவுதான், நம்மளோட நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் இந்த நெல்லிக்காய் சாதம் ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீட்ல எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, டாடா சொல்லு. டாடா. டாடா அங்க பார்த்து டாடா சொல்லு. ஓகே, பாய்.